டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு வாழ்த்து முழக்கமிட்டு வரவேற்பு. திருவாரூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 கிலோமீட்டர் ரோட் ஷோ. இன்று 2வது நாளாக ஆய்வு. செம்மங்குப்பம் அசம்பாவிதத்தை தொடர்ந்து ரயில்வே துறை அதிரடி. 11 உத்தரவுகளை பிறப்பித்து கண்காணிக்க நடவடிக்கை. தமிழக மக்களுக்கு திமுக கொடுத்த பரிசு கடன்தான். இபிஎஸ் சாடல். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்கின்றன என கூறிய இபிஎஸ்க்கு முத்தரசன் கடும் கண்டனம். நாவடக்கம் தேவை என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நமீபிய குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான வெல்விட்சியா மிரபில்லிஸ் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உலக அமைதி, சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக மோடிக்கு இந்த விருதை நமீபியா வழங்கியிருக்கிறது. உயரிய விருதை பெருமையாக கருதுவதாக பிரதமரும் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 27 சர்வதேச நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளார். இதனிடையே நமீபிய நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமருக்கு வாழ்த்து முழக்கம் எழுப்பி வரவேற்பளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவாரூரில் இன்று 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்ற முதலமைச்சர் ஜமால் முகமது கல்லூரியின் பவள விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் திருவாரூர் சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு அவர் 5 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தினார். மக்களை சந்தித்து உரையாடினார். திருவாரூரில் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இன்று 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் 846 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த 50 மாதங்களில் மக்களுக்கு கொடுத்த பரிசு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் என இபிஎஸ் விமர்சித்திருக்கிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்த அவர், தமிழ்நாட்டுக்கு விரைவில் விடிவு காலம் வர வேண்டும் என்கின்ற மக்களின் கூக்குரலை தான் அறிவேன் என்று தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவுடன் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சித்த இபிஎஸ்க்கு முத்தரசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் முகவரி தெரியாமல் தேய்ந்து வருகின்றன என இபிஎஸ் விமர்சித்திருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முத்தரசன், இபிஎஸ்க்கு நாவடக்கம் தேவை என்றும் எம்ஜிஆருக்கு அரசியல் முகவரி தந்ததே கம்யூனிஸ்ட் கட்சிதான் என்றும் பதிலடி கொடுத்திருக்கிறார். காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் ஏன் செல்லவில்லை என சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அஜித்குமாரின் கஸ்டடி மரணத்தை கண்டித்து திருப்புவனத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய சீமான், காவல் மரணமடைந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வீட்டிற்கு சென்ற உதயநிதியும் கனிமொழியும் ஏன் அஜித்குமார் வீட்டிற்கு செல்லவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்போது அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்ததால் ஜெயராஜ் வீட்டிற்கு சென்றார்கள் என்றும், தற்போது ஆளும் கட்சியாக இருப்பதால் அஜித்குமார் வீட்டிற்கு செல்லவில்லை என்றும் சீமான் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். வட்ட இலையுடன் தாமரை குளத்தில் மலரும், இரட்டை இலையுடன் தாமரை ஆட்சியில் அமரும் என தமிழிசை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் மக்களை காப்போம் நிகழ்வு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் அதை பார்த்து திமுக பயந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். நம் நாடு நன்றாக இருக்கிறது என்றால் பிரதமர் மோடிதான் காரணம் என்றும் அவருக்கு கோவிலில் தான் பூஜை செய்வதாகவும் தமிழிசை தெரிவித்தார். கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில்வே லெவல் கிராசிங்கில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரயில்வே துறை எடுத்திருக்கிறது. கேட் கீப்பர்கள், ஸ்டேஷன் மாஸ்டர்களின் குரல்களை பதிவு செய்து கண்காணிக்க வேண்டும். அனைத்து ரயில்வே கேட்களிலும் கேட் கீப்பர் அறைகளிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும். 10,000த்திற்கும் அதிகமான வாகனங்கள் கடக்கும் ரயில்வே கேட்டுகளில் இன்டர்லாக் சிஸ்டம் நிறுவப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 உத்தரவுகளை ரயில்வே துறை பிறப்பித்திருக்கிறது.
கூடுதல் வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த பட்டியலில் இந்தியா இடம்பெறாதது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நாட்டின் பொருளாதாரத்தையும் டாலர் மதிப்பையும் பலவீனப்படுத்தும் நாடுகளுக்கு கடும் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். குறிப்பாக அவர் பிரிக்ஸ் அமைப்பின் நாடுகளை டார்கெட் செய்திருந்தார். எனவே இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூடுதலாக வரி விதிக்கப்படும் என தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் ட்ரம்ப் தற்போது வெளியிட்டுள்ள பட்டியலில் இந்தியாவின் பெயர் இடம்பெறவில்லை. கஜகஸ்தான், தாய்லாந்து, வங்கதேசம், ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஜப்பானைச் சேர்ந்த ஃபேஷன் பிராண்டை ப்ரமோட் செய்வதற்காக பாரிஸ் சென்ற ராஷ்மிகா தான் அதற்காக எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். போட்டோவுக்கு கமெண்ட்டுகள் குவிகின்றன. ஒனிட்ஸ்கா டைகர் என்பது ஒரு ஜப்பானிய ஷூ மற்றும் ஃபேஷன் பிராண்ட் ஆகும். இந்தியாவில் இந்த பிராண்டின் விளம்பர தூதராக பான் இண்டியா ஆக்டர் ராஷ்மிகா மந்தனா கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். தற்போது இந்த பிராண்ட் சார்பாக பாரிஸில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அவர் சென்றுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி திரைப்படத்தின் 2வது பாடல் வரும் 11ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த பாட்டுக்கு பூஜா ஹெக்டே நடனமாடியுள்ளார். மோனிகா என தொடங்கும் பாடலுக்கான ப்ரோமோ ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. கூலி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.